இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வேத வசனத்தை கேட்க வாழ்த்துவதிலே நான் மிகுந்த சந்தோஷம். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அது எழுதப்பட்டிருக்கு, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சகோதரர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் 4 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே வசனத்தில் உள்ள 4 கட்டளைகள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 4 கட்டளைகள். இந்த 4 கட்டளைகளும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதில் எதை விடணும், எதை வச்சுக்கலாம், எதை நடைமுறைப்படுத்தலாம், எதை விட்டுடலாம் அப்படிங்கிற கேள்விக்கே நம்ம போக முடியாது. இந்த 4மே கீழ்ப்படிவதற்காக தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். ஆனால் சகோதரரை சிநேகியுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள். இந்த சகோதரர் யார்? நமக்கு ஒருவேளை ஞாபகம் வரலாம், என் கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கூட பிறந்தவங்க சகோதரர்கள் சகோதரிகள் தான். இது கூட பிறக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. சில வீடுகளில் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும். ஒரு நேரத்தில் உதவி செய்கிறதுக்கு அவங்களுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை, ஆபத்தில் உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் அதை கவனிச்சிருக்கலான்னு தெரியாது. எனக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் எனக்கு இருக்காங்க. இந்த வசனத்தை நான் கவனிச்சிருக்கிறதுனால ஆண்டவர் ஏன் ஒரு வீட்டில் இப்படி 3 பேரை வச்சுருக்கிறாரு? ஒவ்வொருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கு தான். ஒருத்தர் செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்குது. அதனால் எப்போதும் முடியாட்டியும் சிக்கல்கள் வரும்போது கூட நிற்க வேண்டியது இருக்குது. கூட பிறந்தவன், கூட பிறந்தவா, இது நமக்கு தேவை. ஒரே ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு யார் தான் கூட போவா? யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கூட ஒருத்தர் பிறந்திருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஏன் தங்கச்சி, ஏன் தம்பி, ஏன் அண்ணே, ஏன் அக்கா அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் நிறைய பேர் இருந்தாலும் பெரிய பகையும் விரோதமும் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சகோதரன் சகோதரி, சகோதரரில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, என் சொந்த கூட பிறந்தவங்க அல்லது என் சொந்தத்தில் உள்ள பெரியப்பா பிள்ளைகள், சித்தப்பா பிள்ளைகள், சித்தி பிள்ளைகள், பெரியம்மா பிள்ளைகள், சகோதரர்கள், என் சொந்த பந்தத்தில் உள்ளவங்க, அவங்கள நேசிக்கிறது தான் சொல்லியிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த வார்த்தை அதை குறிக்கவில்லை. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிற இந்த வார்த்தை ஆதி திருச்சபையில், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அது பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில் சீஷர்களோடு கூட பழகி பேசி அநேக தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு ஆண்டவர் போதித்தார். அது போதித்தெல்லாம் முடிஞ்ச பிறகு 40 நாளைக்கு பிறகு அவர் மேலே பரமேறி போனார். அது பிறகு ஒரு 10 நாள் கழித்து ஒரு பண்டிகை வந்தது, பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்ற அர்த்தம். அந்த பண்டிகை அன்றைக்கு எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு 120 பேர் விசுவாசிகளாக இயேசுவின் பேரில் அன்பு கொண்டவர்கள், அவருடைய அன்பினால் தொடப்பட்டவர்கள். இந்த 120 பேர் கூடியிருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மீது இறங்கியது. ஆவியானவர் அவர்களை தொட்டார். அதுதான் திருச்சபை. அப்போ ஆதி திருச்சபையில், அதை தான் ஆதி திருச்சபைன்னு சொல்கிறோம். அந்த ஆதி திருச்சபையில் அந்த 120 பேரோட ஆரம்பித்தது பாருங்கள், அப்புறம் வேக வேகமாக பெருகிக்கிட்டே போச்சு. அந்த ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி கூப்பிட்டார்கள் அப்படின்னா, சகோதரர்களே, சகோதரர் என்று தான் கூப்பிட்டார்கள். இப்போ பாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, முஸ்லீம்களை பார்த்தா நம்ம சலாம் பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை வணக்கம் பாய்ன்னு சொல்கிறோம். பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். பாய் என்றால் சகோதரன் என்று சொல்லுவது. அப்போ பாருங்கள், அந்த கிறிஸ்தவர்களை அழைத்தது ஒரு 6-7வது நூற்றாண்டு வந்தபோது இஸ்லாமியர்கள் அதை தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதையே அவங்களும் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் பாய் என்றால் சகோதரன் என்று தான் அர்த்தம்.
கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சரிதானா? இன்றைக்கும் ஒரு சபை இருக்கிறது உலகம் முழுவதும், சகோதர சபை என்று ஒன்று இருக்கிறது, பிரதரன் சர்ச். நம்முடைய பட்டணத்திலையும் அந்த சபை இருக்குது. இப்போ சகோதரன், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, யாரை துல்லியமாக சொல்லுது, குறிப்பிட்டு சொல்லுது என்றால் கிறிஸ்தவர்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அப்போது சகோதரரில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பது தான் இதனுடைய உண்மை. இப்போது கிறிஸ்தவர்கள் நம்ம சபையில் பார்க்குறோம், இங்கே ஒரு 20-21 சபைக்கு மேலே இருக்கலாம். எல்லாரும் கூடி அங்கங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே சகோதரர்கள். யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சபையில் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் சகோதரர்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதாதான், ஒரே பிதாவினால் நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கின்றோம். ஒரே ஆவியினாலே நாம் ஞானஸ்நானம் பெறப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஒரே பிதா, ஒரே இரட்சகர், ஒரே ஆவியானவர், ஒரே குடும்பம். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். சகோதரரில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டளை கொடுக்கப்பட வேண்டுமா என்று நீங்கள் யோசித்தால் இது உண்மையிலேயே மிக மிக அவசியமான ஒரு கட்டளை, மிக மிக தேவையான ஒரு கட்டளை. ஆனால் இதற்கு கீழ்ப்படிவது மிக மிக கடினமான ஒன்று. நமக்கு தோன்றுவது போல அவ்வளவு எளிதல்ல. இது ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவே இதுக்கு முன்றி நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1வது அதிகாரம் 22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அடேங்கப்பா, சுத்த இருதயத்தோட ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதெல்லாம் எவ்வளோ தேவைப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேதுரு இந்த கடிதத்தை எழுதும்போது எவ்வளவு இடம் அழுத்தம் கொடுத்து எழுத வேண்டியதாக இருந்திருக்குது பாருங்கள். அவ்வளவு தேவை அதற்கு இருக்கிறது. இன்னும் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி கவனிச்சிங்கன்னா 3வது அதிகாரத்தில், 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் இந்த வசனங்களுக்கெல்லாம் நம்ம திரும்ப வரப்போகிறோம். ஆனாலும் இப்போ மேலோட்டமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும், 8வது வசனம் 3:8, சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சகோதர சிநேகத்தை பற்றி அவர் சொல்கிறார். சகோதரர்கள் அன்பு கூறுங்கள் அல்லது சகோதர சிநேகம் அப்படிங்கிறது வருது. இது இங்கே மட்டும் இல்லை, இந்த எபிரேயரை எழுதுனது சரியாக யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உத்தேசமான பதில் தான் நமக்கு தெரியும். நாங்கள் இறையியல் கல்லூரியில் எத்தனை ஆண்டுகள் படித்த பிறகும் எங்களுக்கு திரும்பவும் இது கண்டுபிடிக்க முடியலை. எந்த வேத வல்லுநர்களுக்கும் இது உறுதியாக எபிரேயரை எழுதுனது யார் அப்படின்னு தெரியலை. உத்தேசமாக ஒருவேளை பவுலாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு அனுமானம்தான் இருக்குது. ஆனால் பவுலுடைய சராசரியான தோரணைக்கும் அவருடைய ஸ்டைலுக்கும் இதுக்கும் ரொம்ப பொருந்தலை. அதனால் அதுலேயும் பெரிய சந்தேகம் இருக்குது. ஆனால் ஒரு 13வது அதிகாரத்தில் வரும்போது, எபிரேயர் 13வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாருங்க. வசனம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது அப்படின்னு எழுதியிருக்கு. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது அப்படின்னா என்ன? இந்த சகோதர சிநேகத்தை தொடர்ந்து கொண்டுக்கிட்டு போகணும், நிலைத்திருக்க கடவது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்படி பல வசனங்கள் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 யோவான் இருக்குது பாருங்கள். 1 யோவான் அப்பா ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடுறார். கிறிஸ்துவில் அன்பு கூறுறவங்க அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலையும் அன்பு கூற வேண்டும். அதாவது மற்ற விசுவாசிகள் அல்லது சகோதரர்கள்
இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களிடத்திலையும் அன்பு கூற வேண்டும். இந்த கட்டளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். பாருங்க, 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். உண்மையா நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இயேசுக்குள்ளே நான் மறுபடியும் பிறந்தேன் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? நான் மனம் திரும்பினேன், என்னை இயேசு ரட்சித்தார், நான் ஒரு பாவி என்று நான் உணர்ந்தேன், என் பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டேன், இயேசு என்னை மன்னித்த நிச்சயம் எனக்கு ஒரு நாள் பிறந்தது. இது உங்களுக்கு இருக்குதா? நான் பல கிறிஸ்தவ சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய 4வது வகுப்பு தொடங்கியதிலிருந்து கிறிஸ்தவ ஹாஸ்டல், காலையில் சாயங்காலம் ஜெபம், பைபிள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, வேத வசனத்தை மனப்பாடமாக படிக்கிறது, இதெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வழக்கம். நிறைய பாட்டுகள்லாம் தெரியும். இந்த சர்ச்சு பாரம்பரியமெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனால் என்னுடைய 11ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு கிடையாது. யாராவது கேட்டால் என் பேர் விசுவாசம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவேன். நான் விக்கிரக ஆராதனைக்கு போக முடியாது, அந்த பழக்கம் இல்லை, அதனால் அதை செய்கிறேன். ஆனால் மெய்யாகவே நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேனா அப்படின்னு என்று கேட்டால் இல்லை. எனக்கும் இயேசுவுக்கும் தனிப்பட்ட எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரு நாள் சாயங்காலத்தில் ஒரு பனைமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த போது இயேசு என்னை தொட்டார். நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது 1979வது வருஷம் ஒரு சாயங்காலத்தில். அந்த நாள் இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியாது. என் பாவங்களை இயேசு மன்னித்தார் என்ற நிச்சயம் அன்றைக்கு தான் எனக்கு பிறந்தது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ரட்சிப்பின் நிச்சயம் என்னை விட்டு போகவே இல்லை. என்னை ஆண்டவர் படிப்படியாய் மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார். நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இங்கே எழுதியிருக்குது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்கள் தேவனால் பிறக்காதவங்க இங்கே யாராவது இருக்கீங்களா? ஒரு நொடி கூட உங்களுக்கு ஆகாது. தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஒரே ஒரு நொறுங்கின இருதயத்தோட ஒரு வார்த்தை சொல்வீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. பாவ மன்னிப்பு நிச்சயம் வேண்டும். தேவனால் பிறந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும். அனுபவம் வேண்டும். ஆமாம், அதைத்தான் சொல்கிறேன், ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அனுபவம் வேண்டும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துலேருந்து இஷ்டமான இடத்துக்கு வீசுது. எங்கேருந்து வருது, எங்கே போகுது நம்ம தெரிய முடியாது. கண்ணால் பார்க்க முடியுமா? காற்றை பார்க்க முடியாது. எலக்ட்ரிசிட்டியை, கரண்ட்டை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அனுபவிக்கின்றோம், காற்றை அனுபவிக்கின்றோம். அந்த எலக்ட்ரிசிட்டினால் ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டினால் இந்த மைக்கு என்னுடைய சத்தத்தை பெருக்கி கொடுக்கிறது, இந்த எலக்ட்ரிசிட்டினால் மியூசிக்கு காதில் கேட்குது, இந்த எலக்ட்ரிசிட்டினால் லைட்டு வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. பல வேலைகளை செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியாது. நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, அனுபவிக்கலாம். நீங்கள் இது ஒரு அனுபவம், மனம் திரும்புத அனுபவம். உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்கு தெரியும். அந்த பரலோக சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தை நிச்சயமாய் நிரப்பும். அப்படி இல்லைன்னா சும்மா வந்துட்டு வீணாக வேஸ்டாக்கி ஒரு நாள் உங்களையே நீங்கள் ஏமாற்றி நரகத்துக்கு போயிடக்கூடாது. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப சொல்கிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது ஐயோ இது எனக்கு வேணும்னு அதை பிடிச்சிக்கிறவங்க அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேவனால் பிறந்த எவன் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். தேவனை நேசிக்கிற நீங்கள் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பார்த்தீங்களா? அதான் சகோதர அன்பு. இது ரொம்ப முக்கியமானது. இது ஒன்றும் நமக்கு புதிதே கிடையாது.
இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப நமக்கு சொன்ன ஒரு காரியம், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதை திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொன்னார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய கட்டளை. புதுசுன்னா என்ன? இது ஏற்கனவே பழசு தான். பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்கு. அதே தான், ஆனால் திரும்பவும் சொல்கிறாரு, அது புதுமையாக ஒரு 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 இன்னொரு பேக்கில் வருது, தரம் உயர்த்தப்பட்ட இன்னொரு விதத்தில் வருது. என்ன? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. அதுதாங்க தரம் உயர்த்தப்பட்டது. முந்தி இந்த தரம் இல்லை, இப்படி ஒரு மாதிரி இல்லை பழைய ஏற்பாட்டில். பார்த்துருக்கீங்களா? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருங்கள், குர்ஆன்லேயும் தான் எழுதியிருக்குது. ஆனால் இப்படி ஒருத்தர் செஞ்சு காமிச்ச முன்மாதிரி இல்லை, அப்படி இல்லை. அங்கே சிலுவையில் மறிக்க போகும்போது இயேசுவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, இயேசு எங்கிட்ட மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அவங்க சொந்த வேதாந்தம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு அன்பை நிரூபித்தார். நான் உங்களில் அன்பாக இருப்பது போல, நான் உங்களில் அன்பாக இருப்பது போல. என்ன விசேஷம் இல்லை? தரம் உயர்த்தப்பட்டது. பழைய கட்டளை தான், ஆனால் அதுதான் இப்போ புதிய கட்டளை. ஆனால் தரம் உயர்த்தப்பட்ட ஒரு கட்டளை. நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அந்த இயேசுவினுடைய அன்பு இந்த பூமியில் எங்கேயுமே இல்லாத ஒரு விசேஷ அன்பு. ஏன்? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவன் அன்பாக இருக்கிறார். இந்த வேதாகமம் சொல்லக்கூடிய ஆண்டவர் அல்லான்னு சொன்னாலும் அதுவும் ஆண்டவர் தான். எல்லாம் வல்ல சகல வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய். அல்லாஹ் என்றால் எல் ஷடாய், சரிதான். ஆனால் அந்த குர்ஆன் சொல்லுகிற அல்லாவை விட இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிற அல்லாஹ் இருக்கிறார் இல்லையா? இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாம் வல்ல தேவன், எல்லாம் வல்ல இறைவன், இவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்தினவர். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனால் உண்டாயிருக்கிறது. அதையும் அழகாக சொல்லியிருக்கு. அந்த அன்பு எப்படி நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பது அங்கே எழுதியிருக்கிறது. 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரத்தில், 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, இந்த அன்பு எல்லாரும் தானே அன்பாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, அப்படி தானே? எல்லாரும் தானே அன்பாக இருக்காங்க, தேவனும் அன்பாக இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? 9வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இதை சொல்லுங்க. இது எங்கே இருக்கு? எந்த வேதத்தில் இருக்கு? எந்த கிரந்தத்தில் இருக்குது? சொல்லுங்க. இதை யார் சொல்ல முடியும்? அன்பை வெளிப்படுத்தின ஒருவர். எப்படி வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? இங்கே எழுதியிருக்குது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த பாழ் உலகத்தில், இந்த சீர்கட்ட உலகத்தில், இந்த சாக்கடைக்கு உள்ள கிடக்கிற மனுஷனை தூக்குறதுக்கு, அவனை துடைக்கிறதுக்கு, அவனை திரும்பவும் தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றுறதுக்கு அவரை அந்த குழியில் போட்டார். அவமானம், நிந்தனை, இழிவு, பழிச்சொல், கேவலம், கேலி, பரியாசம், எல்லா வேதனைகளையும் அவர் சுமந்தார். இதுக்கு ஒருத்தர் என்னுடைய ஒரே பேரான குமாரனை இப்படி கொடுக்கணும்னா என் பையனை அடிக்க போகிறாங்க, காரி துப்ப போகிறாங்க, உங்களால் சகிக்க முடியுமா? அதை போலீஸ்காரன் உங்களுக்கு பையனை ஒரு அடி அடிச்சிட்டா உங்களுக்கு தாங்க முடியுதா? நம்ம மனசு ரொம்ப பாதிக்குது. நம்மளால் முடிஞ்சால் நம்ம எதிர்த்து நிற்போம், தடுக்க பார்ப்போம், திருப்பி அடிப்போம். தாங்க முடியாது. ஆனால் அவர் தாங்கி கொண்டார் பாருங்க, அதாங்க அன்பு. கிறிஸ்மஸ்னால் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்குது பாருங்க அவருக்கு. நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு ஒத்தைக்கு ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த பிள்ளையை சாகிறதுக்காக கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயங்க, எவ்வளோ வேதனையான விஷயம். நல்லா தெரிஞ்சு கொடுக்குறார் சாகிறதுக்கு. ஆக சாக பிறந்த இயேசு வாழ பிறந்தவர் அல்ல, சாக பிறந்தவர். நீங்களும் நானும் தான் வாழ பிறந்தவங்க. அவருடைய சாவினால் நமக்கு வாழ்வு கிடைத்தது.
அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு வெளிப்பட்டது. அது மட்டும் அடுத்த வசனத்தை பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டாயிருச்சு. அன்பு தேவனிடமிருந்து வருகிறது. அப்போ இது உயர்தரமான ஒரு அன்பு. நம்ம எல்லாருக்கும் அன்பு இருக்குது. பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே அன்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே அன்பு இருக்குது, சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு இருக்குது. அதுவும் ஒரு அன்பு தான். இன்னும் ஒரு அன்பு இருக்குது, கீழ்த்தரமான அன்பு, காதல் என்று அதை நாம் சொல்லுகிறோம். வேதாகமம் அதை இச்சை என்று அழைக்கிறது, லஸ்ட். இது நிறைய பேருக்கு வருது. அந்த நேரம் மட்டும் காதலிப்பாங்க, அன்பெல்லாம் ரொம்ப செய்வாங்க, ரொம்ப தியாகமாக நடந்துக்கிற மாதிரி நடப்பாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, பிறகு எத்தனை சண்டை, எத்தனை சிக்கல், கொஞ்ச நாளில் அடிச்சுக்கிறாங்க, முட்டிக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க. இது அன்பு இல்லை, காதல், இச்சை. ஆக பலதரப்பட்ட நிலைகள் இருக்கிறது உலகத்தில் உள்ள அன்பிலேயே. கணவன் மனைவிக்குள்ள உள்ள அன்பு இருக்குது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இருக்குது, சகோதரன் சகோதரிகளுக்குள்ள உள்ள அன்பு இருக்குது. காமவிகாரத்தோட நாய் மாதிரி ஊளையிட்டு தெரியக்கூடிய வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு இச்சை, இன்ஃபாக்சுவேஷன். அது ஒரு விதமான ஒரு லஸ்ட். அதில் சிக்கப்பட்டு போயிடுறாங்க. அது அவங்க கண்ணெல்லாம் மறைச்சிருது. சாத்தான் காதல் வலையில் சிக்க வச்சுட்டா அப்புறம் எத்தனை பேர் நல்லது சொன்னாலும் கேட்காது. புத்தி வரும், எப்போ வரும் அப்படின்னா சில மாதங்கள் கழித்து புத்தி வரும். வந்து தான் என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே பட்டவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொந்த புத்தியிலையும் அறிஞ்சிக்கிட மாட்டாங்க. ஆனால் பட்டுக்கிடுவாங்க. பட்ட பிறகு தச்சதை வெளியே எடுக்க முடியாது, மாட்டிக்கிடுவாங்க. அதோட வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நரகம் மாதிரி வாழ்வாங்க. வேதனையோட, துக்கத்தோட, கண்ணீரோட, சண்டையோட, சச்சரவோட வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் அன்புகளை விட இந்த தேவனுடைய அன்பு உயர்தரமானது. அதுக்கு பேர் இந்த கிரேக்க மொழியில் அகாப்பே லவ் என்று சொல்லப்படுகிறது. அகாப்பே என்று வருகிறது. அது என்ன அன்புன்னா, சுயநலம் இல்லாத அன்பு, அது தியாகமான அன்பு, அது எந்த நிபந்தனையும் விதிக்காத அன்பு. நீ இப்படி இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன், நீ இப்படி இருந்தால் நான் உன் கூட இருப்பேன். இந்த நிபந்தனைகள், இந்த கான்ட்ராக்டெல்லாம் இல்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் Jesus died for me when I was still a sinner. நான் இன்னும் பாவியா இருக்கும் போதே இயேசு எனக்காக மரித்தார். என்ன நிபந்தனையும் வைக்கவே இல்லை. என்கிட்ட சொல்றார் அவரு, நீ இருக்கிற மாதிரியே வாங்குறார். இருக்கிற மாதிரியே எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி என்கிட்ட அது போய் குளிச்சுட்டு கங்கையில், ராமேஸ்வரத்தில் எங்கேயாவது போய் புண்ணியம் தேடிட்டு அப்புறம் வான்னு சொல்லலை. எப்படி இருக்கிறே அப்படியே வாங்குறார். உடஞ்சி போன அப்படியே வா, இதயத்தை உடைச்சிட்டு தூக்கிட்டு வா, அப்படியே வா, அந்த நொறுங்கின எல்லாம் அள்ளிட்டு வாங்குறார். சாக்கடையில் விழுந்துட்டு சாக்கடையோடய வாங்குறார். நான் உன்னை நேசிக்கிறேங்கிறார். அவருடைய அன்பு விசேஷமானது. நான் உங்களுக்கும் இன்னைக்கு சொல்கிறேன், என்ன நிலையில் இருக்கிறீங்களோ வாங்க. பீடி குடிக்கிற, விட முடியலை, வா. தண்ணி அடிக்கிற, இந்த ஆராதனைக்கெல்லாம் வந்துட்டு திரும்பவும் தொடர்ந்து செய்கிற, வா. கட்சிக்கு பின்னாடி போகிற, அவனை ஹீரோவை வச்சுக்கிட்டு வா. ஆனால் வந்த பிறகு உன்னை மாற்றிட்டா நீ அது பிறகு திரும்ப அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் வா. என்னத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. எல்லாரையும் வித்தியாசம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற இயேசுவின் அன்பு என்ன விசேஷமான அன்பு, தியாகமான அன்பு, தன்னையே கொடுக்கின்ற அன்பு, எதையும் எதிர்பாராமல் கொடுக்கின்ற அன்பு. மனுஷ அன்புல எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல. நம்ம போய் மொய் வச்சா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நோட்டில் எழுதியாச்சான்னு பார்ப்போம். பிறகு நம்ம பேரெல்லாம் எழுதி கொடுக்கணும். அவங்க நமக்கு திருப்பி தருவாங்களான்னு பார்த்து யார்கிட்ட கொடுத்தா சரியாக இருக்குமோ அவங்கள்ட்ட கொடுக்கறது. வராமல் போச்சுன்னா
எல்லாம் எதிர்பார்ப்பு நிறைந்தது. ஆனால் இயேசுவின் அன்பில் எதிர்பார்ப்பு இல்லைங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் அவர் சில நேரம் கேட்குறாருல, உனக்காக நான் மரித்தேன், என் ஜீவனையே கொடுத்தேன், ஏன் நீ உன்னை எனக்கு கொடுக்கூடாதுன்னு கேட்குறது நாட் லீகலிசம். ஏசு அப்படி கேட்குறாருன்னா உங்கள்கிட்ட சட்டப்படி உன்கிட்ட சண்டை போட வரல. அவர் அன்புனால நீ கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் உன் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பின் ஈர்ப்பு தான். அதுவுமே லீகலிசம் எல்லாம் அவர் யூஸ் பண்ணலைங்க. நான் கொடுத்தேன்ல, நீ கொடு, நான் இன்னைக்கு தந்தேன்ல, அது மாதிரி நீ எனக்கு இன்னைக்கு தா, நீ தரமாட்டியா, நானும் தரமாட்டேன், இப்படி கிடையாது. இந்த உயர்தரமான அன்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றத் தொடங்கினார். அது ஊற ஆரம்பித்திருக்கிறது. அது நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும். அதுக்கு ஊறிக்கிட்டே இருக்கணும், ஊறிக்கிட்டே இருக்கணும், ஊறிக்கிட்டே இருக்கணும். ஊற்றுவார், ஊறும். நீங்கள் அதை எடுத்து நிறைய பேருக்கு பரிமாறிக்கலாம், விளம்பிக்கலாம். போருக்குள்ளே தண்ணி இருக்குது, அதை வெளியே எடுக்கிறீங்க, பிறகு அதை டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறீங்க. அவருடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு அது நீரூற்றாக, வற்றாத நீரூற்றாக மாறும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள். அதில் அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நீடிய பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, சாந்தம் இருக்குது, ஊற்றுக்கள் ஓடும். இதை நம்ம அனுபவித்தவங்க இந்த தேவனுடைய அன்பை அனுபவித்த பிறகு அதை நாமளே மூடி வச்சுக்கிட்டு எல்லாரையும் போல நடக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சகோதரர்களில் அன்பு கூறுங்கள். அப்படின்னா யாரு? என் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பிறக்காதவங்களா இருக்கலாம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டாரு. எல்லாரையும் கனம் பண்ணுங்க, ஆனால் சகோதரிடத்தில் அன்பு கூறுங்க. தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. இது சாத்தியமா, முடியுமா? இப்படி ஒரு அன்பை, மேல்தரமான உயர்தரமான இந்த தெய்வீக அகாப்பே அன்பை மற்றவங்களுக்கு நம்ம பரிமாற முடியுமா? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. சும்மாவே எழுதினாரு, ரொம்ப சிரமமான விஷயம், ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் கீழ்ப்படியை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். நான் இந்த வேத புஸ்தகத்தின் பல வசனங்களை கவனிக்கும் போது எனக்கு சில சிக்கலான சில சிந்தனைகள்லாம் என் மனசுக்கு வந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிட விரும்புகிறேன். அதில் ஒன்று என்னென்னா, நான் இயேசுவினால் உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்தால், எனக்குள் வரக்கூடிய தவிர்க்க முடியாத ரேடிக்கல் சேஞ்ச், ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம் என்னன்னா சகோதர சிநேகம் வெளிப்படணும். அப்போ நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால், எனக்குள்ள இயற்கையாக அடிப்படையாக அஸ்திபாரமான சில மாற்றங்கள். அதில் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, சகோதரிடத்தில் அன்பு கூறுவது அப்படிங்கிறது தான். இப்போ நான் கவனித்தோம், நீங்கள் இயேசுவானவரே கிறிஸ்து 5:1 யோவான், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். சரி, அப்படி பிறந்தவனுக்கு உடனடியாக வர வேண்டிய மாற்றம் என்ன? உடனடியாக அவர் எதிர்பார்க்கிறது என்ன? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். பிறப்பித்தவர் யாரு? தேவன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இப்போ சொல்லுங்க, யார் மேலே அன்பு கூறணும்? சகோதர சகோதரிகள் மீது. என்னோடு கூட சபையில் ஆராதிக்க வர்றாங்கல்ல, இன்னும் நம்முடைய சபையில் அல்லாமல் வேற இங்கேயும் பலரும் கூடி ஆராதிக்கிறாங்கல்ல. இந்த லோக்கல் சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே லோக்கலில் நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுக்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். இது எனக்குள்ள வர வேண்டிய அடிப்படையான ஒரு மாற்றம், அடிப்படையான மாற்றம். நீங்கள் இயேசுவின் சீடர்கள் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? அல்லது இதை எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில்
ஒரு வசனத்தை பாருங்க, 12, யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. கற்பனைன்னா இமேஜினேஷன் பற்றி சொல்லலை. ஐயோ, தமிழ் வார்த்தை அன்னைக்கு இருந்தது வேறு, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ் வார்த்தை வேறு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய கட்டளையாக இருக்கிறது, என்னுடைய எதிர்பார்ப்பு, உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு தான். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஆக இந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இப்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதர்களாக இருப்பீர்கள். இப்போது நம்முடைய கண்ணியும் ஆண்டவருடைய சமூகத்தில் உயருகிறது. நீங்கள் ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு ஆண்டவரால் பார்க்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். பைபிளில் சிலரை உயர்ந்த நிலையில் ஆண்டவர் பார்த்தாரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா மோசையை என் தாசனாகிய மோசேன்னு ஒரு அடைமொழி கொடுத்துக்கிட்டாரு. அவர் உயர்ந்த நிலையில் வைக்கிறாரு, அவர் கீழ்ப்படுகிறார். தானியேலை கவனிச்சிங்கன்னா பிரியமான புருஷனே அப்படின்னே ஆண்டவர் கூப்பிடுறாரு. எப்போதும் பரலோகத்தில் வெறும் பேரை சொல்ல விரும்பவே இல்லை. நம்ம ஊரில் சில நேரங்களில் பெரியவங்களுடைய பேரை மொட்டையாக சொல்கிறத நாம் எப்படி மரியாதை குறைவாக நம்ம நினைக்கிறோமோ, அதை மாதிரி பரலோகத்தில் ரொம்ப மரியாதையாக பேசியிருக்காங்க. ஒரு தடவை கூட தானியேல் பிரியமான புருஷனாகிய தானியேலேன்னு வந்திருக்கே இல்லாமல் வெறும் மொட்டையாக பேர் சொன்னதாக இல்லை. அவங்களுடைய அந்தஸ்து பரலோகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் ஒரு 3 தடவை மேலிருந்து சத்தம் கேட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் 3 தடவை வானத்திலிருந்து சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு வருது. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, அப்புறம் இன்னொரு இடத்துல மறுரூப மலையில், இன்னொரு இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் வருது, நான் செவி கொடுத்தேன், இன்னமும் செவி கொடுக்கிறேன். பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்குது. அப்போல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிரியமான குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக இருக்கலாமா? எப்போ அவருடைய அன்பை பெற்ற ருசித்த நாம் மற்றவர்களுக்கு இந்த அன்பை நாம் பகிர்வதன் மூலமாக அவருக்கு சிநேகிதர்களாக நாம் இருக்க முடியும். 1 பேதுருவில் நம்ம ஏற்கனவே கவனித்தோம் பாருங்கள். அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 22 பாருங்கள். அதில் நல்லா எழுதியிருக்கு, இந்த ரேடிக்கல் சேஞ்ச், அடிப்படையான அஸ்திபாரமான ஒரு மாற்றம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வேணும். நான் இடையிலேருந்து வாசிக்கட்டுமா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 நடுவிலிருந்து வாசிக்கிறேன். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நமக்கு புரியும்படியாக நான் அந்த நடுவில் என்ன சொல்ல வர்றாரு, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால், உங்கள் பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியினால், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால், நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறபடியினால், நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறபடியினால், உங்களுக்குள்ள வர வேண்டிய அடிப்படையான கருமாற்றம் என்ன இருக்கணுமா? நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர். இதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்தாராம். நீங்க மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாக இருந்து சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வைத்து உங்கள் ஆத்மாக்களை சுத்திகரித்தார், ரட்சித்தார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? மற்றவர்கள் மீது அன்பு கூறுவதற்காக. இந்த அடிப்படை மாற்றம் நமக்கு வந்திருக்கா? அதை யோசித்து பாருங்க. நமக்குள்ள இந்த அடிப்படை மாற்றம் தான். இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட நம்ம சண்டை சச்சரவுலே இருக்கிறோம், மனஸ்தாபத்திலே இருக்கிறோம். பல விஷயங்களுக்காக நம்ம இன்றைக்கும் ஒருத்தர் முகம் கொடுத்து பார்க்க மாட்டோம், கண்ணுக்கு கண்ணு பார்க்க மாட்டோம். முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அவங்கள நம்ம விரும்பி கூப்பிட மாட்டேங்கிறோம், வருந்தியும் கூப்பிடுறதில்ல. நம்ம வராட்டி போகிறாங்க, வந்தால் வர்றாங்க,
அப்படியெல்லாம் நம்ம நினச்சி போகிறோமே. உன் இருதயத்துக்குள்ளே இப்படி மனத்தாங்கலோடு அறையிறது என்ன நியாயம்? எந்த விதத்தில் நியாயம் அது? உன்னை ஆண்டவர் எதுக்கு ரட்சித்தார்? இப்படி மனஸ்தாபத்தோடு வாழ்கிறதுக்கு இல்லை, சண்டையோடு வாழ்கிறதுக்கு இல்லை, பகையும் விரோதமும் வைராக்கியமும் கசப்பும் வைத்து வாழ்கிறதுக்காக அல்ல, சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. அதுலேயும் எப்படி? இந்த சகோதர சிநேகத்தில் மாயம் கலக்காத ஒரிஜினலாக இருக்கணுமா. டூப்ளிகேட் அடிச்சிடக்கூடாதான், சாயம் கலந்துடக்கூடாது. அது கொஞ்ச நாளில் வெளுத்துரும். மழை நல்லா அடித்ததுன்னா ஒரு வேளை வெளுத்து போயிடும். சாயம் கலக்காத, கலப்பு சேர்க்காத, சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அப்போ அன்புங்கிறது நாட் அ சென்டிமெண்டல் லவ். எனக்குரியவன், என் ஜாதிக்காரன், என் மொழி பேசுகிறவன், என் ஊருக்காரன், என் சொந்தக்காரன், என் சொக்காரன், என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி, அதனால எனக்கு அன்பு சுரக்குது. அது சென்டிமெண்டலாக வர்றதில்லை. அது நமக்கு சும்மா உணர்வுபூர்வமான ஒன்று. அது நம்முடைய சும்மா ரத்தத்தில் தோன்றக்கூடிய ஒன்று. அந்த அன்பு இல்லைங்க இது. அன்புங்கிறது வெறும் உணர்ச்சியும் கிடையாது, உணர்ச்சி வசப்படுவதும் கிடையாது. நாட் சிம்பிளி பஞ்சாப் ஃபீலிங். ஏதோ சும்மா அப்படி நினைக்காதீங்க. ஒரு உணர்வு மட்டும் கிடையாது. உணர்வு இருக்குது, அதோடு கூட வெறும் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் காமிக்கிற அன்பல்ல. ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? அன்புங்கிறது அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க என்ன பேசினாலும் சரி, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, என் மனசில் இருந்து நான் திட்டமிட்டு தீர்மானித்து அப்படி இருந்தாலும் நேசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தாங்க. அவங்க அப்படி பேசிட்டாலும் இன்னும் நான் நேசிக்க போகிறேன், அவங்க அப்படி நடந்துக்கிட்டாலும் பரவாயில்லை நேசிக்க போகிறேன். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உறவுகளில் சிக்கல் வராமல் இருக்குமா? பிரச்சனை வராமல் தான் இருக்குமா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒன்றா கூடி வாழ்கிறாங்க நீண்ட வருஷத்துக்கு, இல்லை வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? கற்பனையெல்லாம் அப்படி பண்ணிடாதீங்க. அப்படி ஜெகஜோதியாக இருக்கும், அப்படியே ரொம்ப மோட்சமாக இருக்கும், அப்படி காற்றுல ரெண்டு பேரும் அப்படியே ஊஞ்சலாடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ண அந்த நிமிஷம், அந்த நாள் வருது பாருங்க, அன்னையிலேருந்து கதையே வேற மாதிரி இருக்கும். கல்யாண நாள் வந்தால் தாங்க தெரியும் எல்லாமே வேற. அதுக்கு முந்தி நினச்சதெல்லாம் வேற, பயங்கரமான கற்பனை. ஆனால் கல்யாண அன்னையிலேருந்து எல்லாமே வேற. வெறும் ஒரு உணர்ச்சி அல்ல, உணர்ச்சி வசப்படுவதல்ல. இது ஏதோ சும்மா என் இரத்த உறவுனால சும்மா எனக்குள்ளே வர்ற பொங்குற எண்ணங்கள் அல்ல. திட்டமிட்டு எனக்கு இயேசு முன்மாதிரி. அவர் எனக்கு இதை சொல்லி தந்தார். அவருடைய அன்பு தான் என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அது நிபந்தனையற்ற அன்பு. அது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு அன்பு. அது தன்னையே கொடுத்த தியாகமான அன்பு. அது எதையும் எதிர்பாராத ஒரு அன்பு. இதை நான் பரிமாறணுமே, அதுதான் வேதம் சொல்லுது. ரெண்டாவது, நமக்கு சொல்கிறதுக்கு நிறையா இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து போகலாம். இந்த பூமியில் நீங்கள் இயேசுவினுடைய சீடர்கள், அவரை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஒரே ஒரு அத்தாட்சி இந்த சகோதர சிநேகம்தான். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது இயேசுவின் சீடர்கள், இன்னொரு விதமாக சொன்ன கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஆணித்தரமான, அசைக்க முடியாத உறுதியான சான்று, ஆதாரம், சான்று, அடையாளம், நிரூபணம் ஒன்னே ஒன்று தான். அது என்ன தெரியுமா? கிறிஸ்தவ அன்பை பரிமாறுவது, நாம் சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துவது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், யோவான் 13 34, 35 இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்கள். யோவான் 13, 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பார்த்தீங்களா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சொல்லுங்க, ஆணித்தரமான அசைக்க முடியாத ஒரு சான்று. என்னது? இயேசுவிடம் நான் பெற்ற. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அன்பு காமிக்கிறேன்னு சொல்லி அத்தனையும் எடுத்து கொடுக்க முடியும், அதுவும் எழுதியிருக்கு. அன்பு இல்லாமலேயே நிறைய அன்னதானம் பண்ணலாம், நிறைய விஷயங்களை செய்யலாம், நிறைய சாதனைகள், நிறைய சமூக சேவைகள் எல்லாம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சட்ட துணிமணி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம். அன்பு இல்லாமலே அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையாக இருக்கலாம், ஒரு அனுதாபமாக இருக்கலாம், ஒரு மனிதநேயமாக இருக்கலாம். ஆனால் தேவ அன்பு விசேஷித்தது, இவைகளெல்லாம் உயர்ந்தது. அந்த அன்பை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கட்சிக்காரங்க காமிக்கிற அன்பை சொல்லலை, அக்கறையை சொல்லலை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால், இந்த அன்பை தான் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம ஊரில் நம்ம கிறிஸ்தவங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க? நம்ம கதவுல ஒரு சிலுவை போட்டு, ஜன்னலில் சிலுவை போட்டு, கேட்டில் சிலுவை போட்டு, வாகனத்துக்கு சிலுவை போட்டு, பார்க்குற இடமெல்லாம் சிலுவை போட்டு, ராத்திரியும் படுக்கும்போது நெத்தியில் சிலுவை, தலையில் சிலுவை, கால் மேலே சிலுவை, சைடில் சிலுவை, இந்த பக்கம் சிலுவை, பார்க்குறவங்க மேற்கெல்லாம் நெத்தியில் போட்டு, இந்த மாய்மாலம் பண்ணுறதுக்கல்ல சொல்கிறது. இந்த சிலுவையெல்லாம் பேய் மதிக்கவே மாட்டோம். நீங்கள் சிலுவையே போட சொல்லலையே, அவருக்காக நீங்கள் படக்கூடிய பாடுகளை சுமக்க சொன்னார். அது நீங்கள் சும்மா இப்படி வரைகிற சிலுவை கிடையாது. எப்படி கிறிஸ்தவங்கன்னு அறிஞ்சிக்கிடுவாங்க? நான் பேட்ஜ் குத்தி ஒரு வசனத்தை ஒட்டியிருந்தா அதனால் அறிஞ்சிக்கிடுவாங்களா? எதனால் அறிவாங்க? என் வீட்டில் ராத்திரி பாடுறேன், காலையில் பாடுறேன், ஜெப சத்தம் கேட்குது, அதெல்லாம் செய்யணும். ஆனால் விடாதிருக்க வேண்டும். எது? சகோதர சிநேகம் விடாதிருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுகிறதில்ல, அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டை, முன்னாடி பேசுகிறதில்ல, பின்னாடி பேசுகிறதில்ல. அவங்கள பார்த்த உடனே நமக்கு வயிறு தெரியும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு வயிறு எரியுதுன்னு கேட்டு பாருங்க, மாத்திரை மருந்து கிடைக்குமான்னு பாருங்கள். எதனால் வயிற்றெரிச்சல் வருது உங்களுக்கு? கொலை எரியுது, தாவுது அடுத்தவங்கள பார்த்தா. நல்லா கவனிங்க, நம்ம பாட்டு பாடுறதுனாலையா, நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனாலையா பைபிள் எடுத்துட்டு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று யாரும் பிரசங்கம் சொல்லாமல், யாரும் உங்களை அறிமுகப்படுத்தாமல், உங்களை பற்றி விளம்பரப்படுத்தாமல், இதுவே விளம்பரமாயிடுமா? நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூணாவது, நான் உண்மையாக கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்களே உங்களை எப்படி பரிசோதிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ப்ராப்பர் அப்ராப்ரியேட் ப்ரூஃப் ஆஃப் அவர் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. நம்முடைய நடைமுறையில் நான் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்றை நீ பரிசோதிக்கணும்னா, உன்னையே நீ சில நேரம் ஆராய்ச்சி பார்க்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா, நான் உண்மையிலே நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி, ஒரே ஒரு வழி இந்த சகோதர சிநேகம் தானா. எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா? உங்களுக்கு சில வசனங்களை வேகமாக காமிக்கட்டுமா? 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம் 14, 15 வசனங்களை பாருங்கள். 1 யோவான் 3, 14, 15. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நான் நடைமுறை கிறிஸ்தவனா? Am I a practical Christian? Am I living a practical Christianity? இல்லை நான் சும்மா கப்ஸா அடிச்சுக்கிட்டே இருக்கேன், மாய்மாலம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை நீங்களே பரிசோதிக்கிறதுக்கு, தற்பரிசோதனை செய்யணும்னா
நான் மற்றவங்களோட எப்படி இருக்கேன்னு ஆராய்ச்சி பாருங்கள், அலசி பாருங்கள். யார் கூட எனக்கு சண்டை, யார் கூட எனக்கு யார் மேலே பொறாமை, யார் மேலே கசப்பு, யாரோட எனக்கு உறவு பிரச்சனை, யாரோ செஞ்சதை நான் இன்றைக்கும் நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதை திரும்ப 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 தியானிக்கிறேன். வீட்டில் அடிக்கடி குடும்பத்தார்கிட்ட பேசுகிறேன். பாரு அன்னைக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க, ரெக்கார்டெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க அன்னைக்கு செஞ்ச தப்பு ஏதோ தெரியாதனமாக ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, அதை எடுத்து வச்சு அதுக்கு நூலாக நிறைய நூற்று அதுக்கு விளக்கமெல்லாம் கண்டுபிடிச்சி வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அன்பு சகல பாவங்களை மூடும். அன்பு இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்டு வச்சுக்கிட்டே வருவீங்க. நீங்கள் செஞ்ச நன்மையும் ரெக்கார்டு வச்சுருப்பீங்க. நான் பாரு அன்னைக்கு அவனுக்கு இப்படியெல்லாம் செஞ்சேன், அவன் எனக்கு எப்படி பண்ணான் பார்த்தியா. நீங்கள் செஞ்ச நன்மையும் ரெக்கார்டு வச்சுக்கிட்டே வருவீங்க, அவங்க செஞ்ச தீமைகளையும் விடாமல் சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆக மொத்தம் நீங்கள் துக்கத்தோடு தெரிவிங்க. எழுதியிருக்குது, நீ நடைமுறை கிறிஸ்தவனாக இருக்கிறாயா என்று உன்னை நீயே பரிசோதிப்பதற்கு ஒரே வழி சகோதர சிநேகம் நீ எப்படி நடத்துகிற, எப்படி வச்சிருக்க அதை பாரு. எழுதியிருக்குது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். போச்சா? எங்க இது நான் சொல்லலை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. தன் சகோதரனை பகைக்கிற அவர் சோ மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, பிரதர் சிஸ்டர், மிஸ்டர் ஹஸ்பண்ட், யாராக இருந்தாலும் சரிங்க, கணவன் மனைவி, இவ்வளோ கோர்ட் கேஸு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குதுல்ல, யாராக இருந்தாலும் சரி. இங்கே என்ன இருக்குது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். யாருக்கு தெரியுமா மனுஷ கொலைபாதகன்னு இயேசு பேர் வச்சார்? யாருக்கு வச்சார்? 8வது அதிகாரம் 44வது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு பேய்க்கு பேர் வச்சார். ஆனால் இப்போ அந்த பேர் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு இந்த பட்டத்தை ஆண்டவர் சூட்டுகிறார். பேய் பட்டம் இது பிசாசு கொடுக்கப்பட்டது, அதுங்க கொடுக்குது. மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள். அப்படின்னா என்ன? அவன் தேவராஜ்யத்துக்கு போகிற மாதிரி நடிக்கிறான். இயேசுவுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லை, உறவு எங்கேயோ போச்சு, பராமரிப்பு இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் நான் இன்னைக்கு நடைமுறையில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் இருதயத்தை பரிசோதனை பண்ணி பாருங்கள். யாரு கூடயாவது உங்களுக்கு இன்னும் லிஸ்ட் போட்டிருக்கீங்களா? விடுதலை பண்ணாமல் திரைக்குள்ளே உங்கள் இதயத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா, நிறைய நம்ம சிறைச்சாலையை கட்டி அடைச்சி வச்சுருப்போம். இன்னார அவங்கள பார்த்த உடனே இப்படியே திரும்பிக்கிடுவோம் எங்கிட்டாவது இல்லை, நமக்கெல்லாம் முகமெல்லாம் மாறிடும். சிரித்தாலும் சிரிப்பு வராது, அப்படியே சிரித்தாலும் ஒரு கபட்டு சிரிப்பு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வராது, ஆனால் அவங்க தெரியாதனமாக கேட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் கேட்குறதில்ல, படார்னு ஓடிடுறது. யோசித்து பாருங்கள், இது எப்படி இருக்குது? நீங்கள் உங்களை தற்போசனை பண்ணி பார்க்குறதுக்கு இது அற்புதமான வழி. இந்த அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை பாருங்கள். ஒருவனையும் உலக ஆஸ்தியை உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? நிறைய தடவை நம்ம சகோதரர்களுக்கு, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு நம்முடைய அடைச்சிக்கிடுவோம் மனசை. நமக்கு தெரியும் அவங்களுக்கு என்னது தேவை, உதவியாக தெரியுது அப்படின்னு. உதவி செய்யணும் தான், ஆனால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அப்படின்னு இருக்கு. செய்யத்தக்கவர்களுக்கு மனசை அடைக்கக்கூடாதே. பாருங்க, அங்கே இருக்குது, இவ்வுலகத்தில் ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? உன் சகோதரங்க ஒரு விசுவாசி அல்லது உன் கூட பிறந்தவன் அல்லது கூட பிறக்காதவன் யாரோ ஒருத்தர் உதவி தேவைன்னு தெரியுது, அது என்னால் கொஞ்சம் செய்ய முடியும்னு தெரியுது, மனசை அடைச்சிட்டு போயிடாத. எனக்கு பிறன் யார் ஒருவனாக இருந்தாலும் சரி, தேவையில் இருக்கிறவன், முன்பின் தெரியாதவன் தான், அடுத்தவன் அந்நியன் தான், வேற ஜாதிக்காரன் தான், ரோட்டில் கிடக்கிறவன் தான்,
அடிபட்டவன், அறிமுகம் இல்லாதவன், ஆனால் எனக்கு அந்நியன், அவன் தான் எனக்கு அந்நியன். ஹீ இஸ் மை நெய்பர். அதனால் நான் அவனுக்கு உதவி செய்யணும். வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆக நீங்கள் இதை கவனிக்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவரோட சீராய் நடக்கிறேன்னா, என் கிறிஸ்தவ வாழ்க்கை யோக்கியமானது தானா, உண்மையானது தானா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்கு 4வது அதிகாரம் யோவான் எழுதின அந்த 1 யோவான் 4வது அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் அதிலிருந்து வருது. 7வது வசனத்தை காணிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பகுதியை வாசித்துட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வாங்க. 12வது வசனம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நம்ம பார்த்ததே இல்லை, கடவுளை பார்க்க முடியாது, ஒருவரும் பார்த்ததில்லை. ஆனால் நீ கடவுளை அனுபவிக்கலாம். எப்படி? இந்த தேவன் உனக்கு கொடுத்த காண்பித்த இந்த அன்பை நீ மற்றவர்களுக்கு பரிமாறுவதன் மூலமாய் தேவனை நீ அறியலாம், பார்க்கலாம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி நிறைய வருது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பார்த்தீங்களா, நம்முடைய அளவுகோல் என்ன? தேவன் பேரில் நான் அன்பாக இருக்கேங்கிறத எப்படி அளக்கிறது? நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு கூறுகிறீர்களா என்பதை வைத்து தான். அவங்க அப்படி செஞ்சாங்க, அப்படி பேசுனாங்க, இப்படி நடந்தாங்க, இப்படியெல்லாம் செஞ்சாங்க, மனசை நோகடிச்சாங்க, நிறைய இருக்கும் உங்ககிட்ட. அது மாதிரி உங்களை பற்றி அவங்கள்ட்டையும் இருக்கும் ஒரு லிஸ்ட்டு. அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் மறந்துட்டேன். அன்பு திரளான பாவங்களை மூடும். இல்லை, அன்பு கணக்கில் வைக்காது, எதையுமே கணக்கில் வைக்காது. தான் செய்த நன்மையும் கணக்கில் வைக்காது, அடுத்தவங்க செய்த தீமையையும் கணக்கில் வச்சுக்கிடாது. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? எப்படி தெரியும்? பிறரிடத்தில் எப்படி அன்பு? இதுதாங்க நல்ல கண்ணாடி. நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி அன்பு கூறுகிறீங்க அப்படிங்கிறது தான். அதுதான் நீங்கள் எப்படி தேவனை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு சரியான அளவு. இன்னொரு விஷயம், இந்த அன்பை நம்ம பராமரிக்கணுங்க. இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதே, இது பராமரிப்பு அவசியம். நிலைத்திருக்க கடவுது. தேவ அன்பு நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. மெயின்டெனன்ஸ் நிறைய தேவைப்படுது. சும்மாலாம் முடியாது. இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பராமரிப்பு செய்யணும். வீடு இருக்குது, நம்ம துடைக்கணும், பெருக்கணும், கழுவணும். பொருட்கள் இருக்குது, என்னைக்காவது எடுத்து அதை சுத்தம் பண்ணணும். இது மாதிரி நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த தேவ அன்பு, அது நல்ல தேவனுடைய அன்பாக அநேகருக்கு கொடுக்கும்படி மங்கி போகிறத, குறைஞ்சு போகிறத, வீணாகிறத தடுக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். உலக சிநேகம் தேவனுடைய அன்பை வீணாக்கி விட்டுரும். அதை பராமரிக்கணும். நான் உலகத்தை சிநேகிக்கிறேன்னா, தேவனை சிநேகிக்கிறேன்னா, லீக்கேஜ் நிறைய வந்துடும். உலக சிநேகம், உலகத்தை சிநேகிக்கிற இடத்துல தேவனுடைய அன்பு இருக்காது, லீக் ஆகி போயிடும். செல்லை எடுக்கிறோம், நோண்டுறோம், அதை இதை பார்க்குறோம், கண்டதையும் பார்த்துருவோம், அப்புறம் தொடர்ந்து வந்துடுவோம், அப்புறம் நேரமாகி போயிடும், பைபிள் படிக்க நேரம் இருக்காது, எல்லாம் போயிடும், லீக்கேஜ் ஆகிடும், கிருபையை விருதாவாக்கிடுவோம். அதனால ஜாக்கிரதையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, அது மேலே நிறைய தூசி படிஞ்சிருப்புங்க. கண்டதும் வந்து அது மேலே விழுந்துடும், பொத்துன்னு. அப்போ என்ன செய்கிறது? பராமரிப்பு செய்யணும். எப்படி பராமரிப்பு செய்கிறது? எழுதியிருக்கு பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அது எப்படி பராமரிப்பு செய்கிறதுன்னு சொல்கிறாரு. 8வது வசனம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவருமாக இருந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். தீமைக்கு தீமையையும் அவன் செஞ்சால் நான் செய்வேன், அவன் செஞ்சால் அப்படித்தான் நானும் செய்வேன். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும். அவங்க நம்மளை உதாசீனம் பண்ணாங்க, கூப்பிடாம விட்டாங்க, நம்மளை கண்டுக்கல, நம்மளும் அதே மாதிரி நடந்துக்கிடுவோம். பதிலுக்கு பதில். பார்த்தீங்களா?
இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தேவ அன்பு உங்களுக்குள் பூரணப்படாது. இந்த தூசியெல்லாம் படிய விடக்கூடாது. அவங்க செஞ்சதுக்கு நம்ம பதில் செய்யக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அவங்களுக்கு நன்மையே செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். யாருக்கு? ஏன் அந்த யூதாஸ் வரைக்கும். யூதாஸையும் உயிரை போல நேசிச்சார். கடைசி வரை உயிரை கொடுத்தே நேசிச்சார். அவனும் உண்மையாக கேட்டிருந்தா அவனுக்கும் தான் மன்னிப்பான். அவனுக்காக தான் மரிக்கிறாரு சிலுவையில். யூதாஸுக்காக தான் இயேசு மரிக்கிறார். எல்லாரையும் நேசிக்கிறார். யார் மேலேயும் அவர் கோபம், எரிச்சல், கசப்பு, விரோதம், வைராக்கியம், பழிக்கு பழி, உதாசனத்துக்கு உதாசனம், தீமைக்கு தீமை வைக்கவே இல்லை. எல்லாரையும் நேசிச்சார். தூசிபடியை விடாதீங்க. அது எது மேலே அது மேலே வச்சுட்டு ஐயோ காணா போச்சு, எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு தேடிட்டு தெரியாதீங்க. பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாதீங்க. நமக்குள்ள சொத்து தகராறு இருக்குது, வரப்பு சண்டை இருக்குது, கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? ஐயோ இதெல்லாம் அப்படி மேலே 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 போய் கீழே இருக்கிறது தெரியாமல் போயிடும். எல்லாத்தையும் அப்பப்போ இது தேவையில்லாது. நம்ம வீட்டில் வருவாங்கல்ல அடிக்கடி குப்பை எடுக்க, அவங்கள்ட்ட போட்டுருங்க. அதான் நல்லது. பாருங்க, அதான் எழுதியிருக்குது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யணும்? நாவடக்கத்தை வச்சுக்கிடுங்க. உனக்கு மேலானது வேணும், நல்லது வேணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா குப்பைகளையெல்லாம் அள்ளி 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 பத்திரப்படுத்தி சுத்தமாக அதை வச்சு அடைச்சிப்படாத. தேவ அன்பு அடப்பட்டு போயிடுமே. ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானம் சும்மா வருங்களா? ஹலோ, சும்மா வருமா? நம்மளை விரும்பலை, வெறுக்கிறாங்க, வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அது உண்மையான மனசோட கேளுங்க. சும்மா போங்க, பாருங்க, எப்போல்லாம் பேச முடியுமோ அப்போல்லாம் பேசுங்க. அதுதான் நல்லது. உதவி செய்யக்கூடிய நேரங்கள் வந்துச்சுன்னா உதவி செய்யுங்க. உன் சத்துரு பசியாக இருந்தால் கூட அதை செய்யணும்னு சொல்லும்போது சகோதரருக்கு அதை விட அதிகம் அல்லவா? இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்களே, ஒரே சபைக்கு வர்றாங்களே, எப்படி பேசாமல் இருக்கிறது அவங்கள்ட்ட? நீ உன் காணிக்கையை கொண்டு பலிபீடத்துக்கு வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு, மனஸ்தாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சா காணிக்கை அங்கே வச்சுட்டு முதலாவது போய் ஒப்புரவாகி பின்பு வந்து ஒரு காணிக்கையை செலுத்துன்னு சொல்லக்கூடிய ஆண்டவருடைய அந்த மேன்மையான உறவின் மேன்மையை பாதுகாத்து கிடப்பா. எவ்வளவு உயர்தரமான ஒரு வாழ்க்கையை பற்றி இயேசு பேசுகிறார், யோசிச்சு பாருங்க. அதனால பராமரிப்பு ரொம்ப அவசியம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் வந்துடாது, ரொம்ப கஷ்டத்தாங்க சமாதானம் பண்ணுறது. இயேசு சமாதானம் பண்ணுறதுக்கு உயிரையே கொடுத்துட்டாரு. அவரை யாரும் காப்பாற்றலை. அந்த ஆள் தூங்கினாரு நடுவில், இந்த பக்கம் அந்த பக்கம் சாயலை, நேராக நின்னார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. எங்கே? நடுவில் தூக்கி தொங்க விட்டாங்க. சமாதானம் பண்ணுறது அவ்வளோ ஈஸிங்களா? பிதாவாகிய தேவன் நொறுக்குனார். உலக மக்கள் அவரை போட்டு அவ்வளோ இம்சப்படுத்திட்டாங்க. அதுதான் சமாதானம் பண்ணுறது. எவ்வளோ விலை கூடினதுன்னு பாருங்கள். சமாதானம் பண்ணுறது சமைக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுது. சொன்ன உடனே அப்படியே வந்துருமா? அடுப்பில் இருந்து வராது. நீங்கள் நிறைய வேலை செய்யணும். அதுக்கு நிறைய ருசிக்கு, கலருக்கு, மணத்துக்கு எல்லாம் சேர்க்கணும். நிறைய கவனமாக வேலை செய்யணும். அதுதான் சமையல் செய்கிறது. அது மாதிரி தான் சமாதானம் பண்ணணுங்க. நேரம் முயற்சி எடுக்கணும். ரொம்ப சிரமமானது. நிறைய நேரம் உங்களுக்கு நஷ்டம் வரும், கஷ்டம் வரும். பரவாயில்ல. உங்களை இழிச்சவன்னு சொல்லுவாங்க, கேனைன்னு சொல்லுவாங்க, விவரம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. எப்படியெல்லாம் நினைப்பாங்க உங்களுக்கே அது தெரியும், இப்படியெல்லாம் என்ன நினைப்பாங்க. ஆனாலும் பரவாயில்லை. இதை நான் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை நாடுகிறேன்.
சமாதானத்தை நாடுகிறேன். தாவீது சொன்னார், நான் சமாதானத்தை தேடுறேன், ஆனால் அவங்களோ எனக்கு எவ்வளோ தீமைகளை செய்ய நினைக்கிறாங்க. கடைசியா இதை பேயோடு நடந்துடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் சகோதர சிநேகம் இல்லாமல் நடக்கிறவங்க இந்த கொலைபாதகனோடு சேர்ந்து நடக்கிறீங்க. மனுஷ கொலைபாதகன். ஒரு வசனம் வாசிக்கிறத நீங்கள் கேட்டுக்கிடுங்க. இந்த 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் 11-12 வசனம், 11-12 அதில் பாருங்கள், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, இது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்த நிமித்தம் தானே. எப்படி இருக்காதீங்க? இந்த காயினை போல இருக்காதீங்க. காயினுக்கு என்ன? கோபம், மூர்க்கம், எரிச்சல், பகை, கொலவெறி. கடைசியா அப்பவும் அவனை தடுக்கிறதுக்கு ஆண்டவர் கேட்டார், ஓ முகம் ஏன்பா விகாரப்பட்டிருக்குது? ஓ முகநாடி ஏன் வேறுபட்டது? சரியா செஞ்சேன்னா உனக்கும் மேன்மை இருக்குல்லடா என்கிட்ட. அழகா சொன்னார், திரும்ப செய், திருத்திக்கோ, மாற்றிக்கோ, நான் சொன்னபடி நீ செய். உன் சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு வந்து ஆராதனை பண்ணி அற்புதமாக அழகாக முடிச்சிடலான்னு நினைக்காத. விசுவாசத்தினாலே, உன் சொந்த கிரியைகள்னால நான் பிரியப்பட முடியாது. மாற்றிக்கோடா. உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? சரியானதை செய், சரியாச்சு. அப்பவும் அவன் விடலை. அவருக்கு தெரியும் இவன் விடமாட்டான், கொல்ற வரைக்கும், சாகிற வரைக்கும் விடமாட்டான்னு. பாருங்க, போய் ரகசியமாக நயவஞ்சகமாக பேசி கொண்டு போய் இளநியை வெட்டி, நல்ல இளநீ குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி, இதான் முதல்ல இந்த மரத்தில் காய்ச்சது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அடித்தான் பாருங்க, உருட்டு கட்டையினால் மண்டை 2 பொழந்துருச்சு காயினுக்கு, ஆபேலுக்கு. அந்த அடி அடிச்சிட்டாங்க. கூட பிறந்த ஒரே வீட்டு, ஒரே பெற்றோருடைய பிள்ளை, ஒன்றா விளையாண்டாங்க, ஒன்றா சாப்பிட்டாங்க. என்ன விரோதம், வைராக்கியம், கசப்பு, கொலவெறி. காயினை போல் இராதீர்கள், காயினை போல் இராதீர்கள். பேயோடு நடக்காதீங்க. உங்களுக்கும் பேய்க்கும் ரகசிய தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. பேய் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் திட்டமெல்லாம் அவன்கிட்ட இருந்து வரும். உங்கள் செய்கையெல்லாம் அவனால் தீர்மானிக்கப்படும். ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட மாட்டீர்கள், மாம்சத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள். நீங்கள் பேயோட ரகசிய உறவாளிகள். நீங்கள் சபைக்குள்ள உள்குத்து உளவாளிகள். உங்களால் சேதம்தான் ஏற்படும். நன்மைக்கும் சகோதர சிநேகத்துக்கும் பலவிதமான நற்கிரியைகளுக்கும் ஏவுதல் உண்டாகும்படி சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே உளவாளிகளாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கக்கூடாது, சீர்கட்ட இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விசாலமான இருதயத்தை தாங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மன்னிக்கிறேன், தயவு செய்கிறேன், உன் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும், மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே பேசாதீங்க, பிள்ளைகள்கிட்ட அதை கடத்தி விடாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் அற்புதனால என் இருதயத்தை நிறைங்கப்பா. இருள் நிறைஞ்சு போயிருக்கு, நான் இருளில் நடக்கிறேன், தடுமாறி தெரிகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு திரில் இல்லை, ஒரு சாதனை இல்லை, வெற்றியா இல்லை, என்னவோ நான் இருக்கிறேன், அவ்வளோதான். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். இப்படியே சொல்லாதீங்க. ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. என் மாம்சம் எல்லாம் உருவழிஞ்சு போயிட்டே இருக்குது, கால் வலி இருக்குது, எல்லா வலியும் இருக்குது, தொண்டை வலி இருக்குது, எல்லா வலியும் இருக்குது, கட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் நல்லா கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன், அவருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமாம், அவங்க சோடையாக இருக்க மாட்டாங்க, சொங்கி போய் நடக்க மாட்டாங்க, வாடலாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. 1000 பிரச்சனை என்னை சுற்றி இருக்குது, எனக்கு இருக்குது, ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்.